வணக்கம் தமிழா. ஆர்பிஎஃப்லேருந்து நியூ அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியாங்க. ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் தேர்வுக்குரியதை. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அனைத்து தேர்வும் கொடுத்தாங்க. ஸோ அதில் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் மிஸ் ஆனதுனால ஸோ அதே அப்டேட் திரும்பவும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதாவது எஸ்சி பிரிவின் கீழே சில பிரிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுடைய சாதி சான்றிதழை இமெயில் மூலமாக அனுப்புவது தொடர்பாக ஒரு நோட்டீஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி வந்த ஏஎல்பி ஆர்பிஎஃப் எஸ்ஐ டெக்னீசியன் பாராமெடிக்கல் என்டிபிசி அனைத்துக்குமே கொடுத்துருந்தாங்க. பட் இதில் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் தேர்வு வந்து அதில் மிஸ் ஆயிருந்தனால இப்போ புதுசாக ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு மட்டும் இந்த நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. மற்றபடி எந்த ஒரு புது அப்டேட்டும் இல்லை. ஓகேவா. ஸோ கண்டிப்பாக ஆல்ரெடி நீங்கள் எஸ்சி அந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவு அந்த பீகார் ஸ்டேட்டு அது வந்து மற்ற ஸ்டேட்டுக்கு குடிபெயர்ந்தவங்க ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக அந்த எஸ்சி கேண்டிடேட்ஸ் உள்ள சில பேருக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க, சாதி சான்றிதழ் புதுசாக வாங்கியிருந்தாங்கன்னா அந்த சாதி சான்றிதழ் அவங்க என்ன பண்ண மெயில் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓகேங்களா. அதை பற்றி ஒரு அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலையும் ஏஎல்பி ஜேஇ தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா முடிவு வந்து தள்ளி போக காரணமாக கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த லாஸ்ட் இந்த சான்றிதழ் வந்து மெயில் மூலம் அனுப்புறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 10 கொடுத்துருந்தாங்க. பிப்ரவரி 10 லாஸ்ட் டேட்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால கூட இந்த முடிவுகள் தள்ளி போகுதுன்னா கொஞ்சம் இருக்கலாம். இப்போ பிரச்சனை என்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிசல்ட் வரல அப்படிங்கிறத விட தேர்வு தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ரிசல்ட் வரல. இப்போ இதுதான் மிகப்பெரிய ப்ராப்ளமே. ஏன்னா நம்ம தேர்வு தேதி அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தால் கூட நம்ம ரிசல்ட்டை பற்றி மிகப்பெரிய கவலைப்படும். ஏன்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும். ஏன்னா தேர்வு தேதி அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு 1 மந்த் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைப்போம். பட் ஆனால் 1 மந்த் கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் ரிசல்ட் வராமல் இருக்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி எப்போ சார் ஒரு ரெகுலராக கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு ஸோ நம்மளும் என்ன பண்ணுறோம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வீக்குள்ள கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்மளும் வெப்சைட்ல தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ பட் இதுவும் ஏதோ போஸ்ட் அப்டேட் எதுவும் வரல. ஸோ அந்த அப்டேட் தவிர மற்ற அனைத்து தேர்வுக்கான அப்டேட் ஏதாவது ஒன் பை ஒன்று மாறி மாறி வந்துட்டே இருக்கு. ஸோ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த அப்டேட்னா ஏஎல்பி ஜேஇ CP2 ரிசல்ட் மட்டும் இன்னும் வராமல் தள்ளி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி பிரிவு கேட்டகரிஸுக்கு மட்டும்தான். ஓகே இதுதான் இன்று வந்த ஒரு அஃபிஷியல் நோட்டீஸ் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் தேர்வுக்கானது மட்டும். இந்த ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் தேர்வில் அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் அக்செப்டட் ப்ரொவிஷனலோ கண்டிஷனோ அக்செப்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும். ஸோ அவங்க வந்து எஸ்சி கேண்டிடேட்ஸை நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுடையது பிஎன் சவாசி பிஎன்ஆர் தாண்டி தாத்வா இந்த மாதிரி கேஸ்ல இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ அந்த ரீசெண்டாக நீங்கள் அந்த கேஸ் சர்டிஃபிகேட் வாங்கி மெயில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க வந்து பீகார்ல மாநிலமா இருக்கலாம், இல்லைன்னா பீகார்ல இருந்து மற்ற மாநிலத்துக்கு குடிபெயர்ந்தவங்களா இருக்கலாம், இல்ல தற்காலிகமோ இல்ல நிரந்தரமோ குடிபெயர்ந்தவங்களா இருக்கலாம். அவங்க அந்த எஸ்சி கம்யூனிட்டியில இந்த கம்யூனிட்டி ஃபீல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்யூனிட்டி அவங்க ஃபில் பண்ணி என்ன பண்ணும் மெயில் அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ட் ஒரு நடந்த ஒரு கேஸ் முடிவுனால இந்த ஒரு அப்டேட் வந்து ரயில்வே வாரியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் ஸ்கேன் காப்பி வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறோம் என்னைக்கு பார்த்தீங்கன்னா 1/9/2024 அப்புறம் உள்ளது. ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் எப்படி மெயில் அனுப்பணும் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கொடுத்துறாங்க பாருங்க, asrp@scr.railnet.gov.in இந்த இதுக்கு தான் என்ன பண்ண போகிறோம் மெயில் அனைவருமே அனுப்ப போகிறீங்க. ஸோ அனுப்புவது எப்படி அனுப்புனா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், அப்ளிகேஷன் நேம், உங்களுடைய மொபைல் நம்பர், இது சிஎன் நம்பர் என்னது, உங்களுடைய ஓல்டு கம்யூனிட்டி அண்ட் கேஸ்ட் என்னது, இப்போ ரிவைஸ்டு கம்யூனிட்டி அண்ட் கேஸ்ட் சொல்லிட்டு இது எல்லாமே டைப் பண்ணி அந்த ஸ்கேன் டாக்குமெண்ட் என்ன பண்ணும் பிடிஎஃப் என்ன பண்ணும் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பணும். இதுக்கான லாஸ்ட் டேட் மார்ச் 30 லாஸ்ட் டேட். ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் மார்ச் மந்த்தில் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் தேர்வு வரப்போகுது. ஸோ அதுக்கும் இதை அப்ளை பண்ணுறதுக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ இதனால எப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் எப்பயும் போல இது என்ன பண்ணலாம் இது பண்ணிக்கலாம். தேர்வும் கரெக்டாக அதே டைமில் கண்டிப்பாக நடத்திடுவோம். ஓகேவா. இது கரெக்டாக நீங்கள் பண்ணக்கூடிய பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பார்த்தா அன்ரிசர்வ்ட் கேட்டகரியாக போக கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கரெக்டாக ஸோ இந்த இதில் இருந்தீங்க அப்படின்னா எஸ்சி கம்யூனிட்டியில் ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இருந்தீங்க ரிபேஸ்ட் அதை வாங்கி வச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக மெயில் அனுப்பிச்சிருங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் இப்போ ஏஎல்பி ஆர்பிஎஃப் எஸ்ஐ டெக்னீஷியன் பாராமெடிக்கல் இந்த மாதிரி தேர்வு நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களும் கண்டிப்பாக இதில் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அப்ளை பண்ண இதுக்கும் நீங்கள் அனுப்பிச்சு தான் ஆகணும். ஓகேன்னா இதில் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அதில் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதில் தனியாக நோட்டீஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. இதுக்கான லாஸ்ட் டேட் மார்ச் 30 அதுக்குள்ள கரெக்டாக இருக்கவங்க அனுப்புங்க, இல்லாதவங்க அனுப்பணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா. மேலும் இது போன்ற ரயில்வேஸ் தொடர்பான அப்டேட்ஸ்களை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.